வணக்கம். என்னோட பேர் அஃப்ரீன் ஃபாத்திமா. நான் வந்து பிஏ முடிச்சிருக்கேன். கடந்த 10 வருடமாக ரியல் எஸ்டேட் துறையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்வர்ணபுரி, அப்புறம் கிங் மேக்கர்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்றைக்கி ஓனாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ரியல் எஸ்டேட்டில். ஸோ இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலிங்கில் வந்து என்னுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜருக்காக நான் அப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் மேம், வணக்கம். இருக்கீங்க? வந்து நம்ம ஆக்சுவலி இப்போ நான் இஞ்சபாக்கத்துலேருந்து வரேன். சரி. ஸோ இப்போ இந்த மாதாவரம் லொக்கேஷனில் ஏதாச்சும் வீடு கட்டுற மாதிரி லேண்ட் சேலுக்கு இருக்குமா? உங்களுடைய பட்ஜெட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, 10 லேக் கையில் இருக்குது. மேடம், 10 லேக்ஸில் வந்து மாதாவரத்தில் இப்போது கிடைக்காது மேம். ஏன்னா இப்போலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ நீங்கள் கைடன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 10 லேக்ஸ் அங்கே வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சம்பாக்கம் அந்த மாதிரி அது உள்ள மாதாவரம்லேருந்து 5 கிலோமீட்டர். ஆமாம், பெருங்காவூர், சிறுங்காவூர் வருது. அங்கே தான் வந்து நமக்கு நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் கிடைக்கும். ஓகே. ஒரு அது பார்த்தீங்கன்னா இப்படி பதில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் மாதாவரத்துலேருந்து. ஏன்னா 10 லட்ச ரூபாய்க்கு சிட்டி லிமிட் மாதாவரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. இல்லை நீங்கள் ஏதாவது கம்பெனி அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான இடங்கள் வேணால் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம். அதிகமாக கூட. நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அந்த பட்ஜெட்க்கு என்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட்ஸ் எவ்வளோ அப்ராக்ஸா எவ்வளோ வரும்? ஏன்னா எனக்கு ஐடியா இல்லை, அதனால தான் சஜெஸ்ட் பண்ணேன். ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மேடம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ எல்லாமே வந்துடுச்சு. ஸோ மெட்ரோனால ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 4000 rupees மாதத்தில் 6000, 4000, 8000 அந்த மாதிரி வருது. அது அப்படின்னா ரங்கா கார்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டே இன்னைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த மாதிரிலாம் ஏறிடுச்சு ரேட் வந்து. ஸோ வீடு கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் நல்ல ஒரு சோர்ஸான இடம் தான். ஆனால் அந்த பட்ஜெட்டில் அங்கே வாங்க முடியாது. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட். அதுவும் இப்போ சிஎம்டிஏ போட்டிருக்காங்க, அன்அப்ரூவ்டெல்லாம் இருக்கு. ஆனால் வந்து அதை வாங்கினீங்கன்னா நீங்கள் வீடு கட்ட முடியாது, லோன் வாங்க முடியாது. அதில் கவர் ஆகாது. அதில் வந்து லோன் கிடைக்காது உங்களுக்கு வந்து. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா போட்டு இடம் வாங்குறீங்கன்னா வீட்டை இது அப்ரூவ்டில் வாங்கணுன்னா ஒரு லோனை போட்டு நீங்கள் வீட்டை கட்டிக்கலாம். புரியுது. இப்போ கட்ட போறீங்களா நீங்க? இப்போ கட்ட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபியூச்சர்ல கட்ட பிளான் தான். ஏன்னா ஃபியூச்சர்ல கட்டாத. ஏன்னா இப்போ இன்னும் வீடுங்கலாம் அந்த பக்கம்லாம் இன்னும் அதிகம் வரல. அது ஊர் தான் நல்லா இருக்கு. ஊர் வந்து சூப்பரா இருக்கும், தண்ணி நல்லா இருக்கும், எல்லாமே பக்காவா இருக்கு. ஃபெசிலிட்டிலாம் என்னென்ன சுத்தி இருக்கு? எல்லாம் இருக்கு. சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அது ஒரு கிராமம் மாதிரி இருந்தாலும் அங்க வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பஸ் இருக்கு, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனால் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளதான் போகும். ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி வாங்க? ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லாமே இது வடபெரும்பாக்கம் அந்த சைடில் தான் வராங்க ஸ்கூல்ஸ்லாம். வடபெரும்பாக்கம் வந்தீங்கன்னா டான் பாஸ்கோ இருக்குது. ஓ சரி சரி. ஸோ அங்கே ஊர்லேருந்து பஸ் வருது. ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் வந்து முனையிலே உங்களுக்கு இறங்கிடும். அந்த வடபெரும்பாக்கம் ரவுண்டான இறங்கிடும். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல் போயிடலாம். ஸ்கூல்ஸ்லாம் நல்லா இருக்கு. பிரைமரி அதுதான் ஃபெசிலிட்டிஸ் சர்ச் இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. அப்புறம் ஆர்சிலாம் போட்டிருக்காங்க. அந்த பக்கம்லாம் ஃபிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிலாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த வே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது மஞ்சம்பாக்கம்ல உங்களுக்கு வந்து மெட்ரோ வருது அந்த சைடில் வந்து. ஸோ சும்மா இப்படி ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு 2 வீலர் போட்டு அழகாக நீங்கள் எடுத்து போகலாம். ட்ரெயின்லேயே போயிடலாம். அந்த ஃபெசிலிட்டிலாம் நல்லா வந்துச்சு. சூப்பரான இடம். அங்கே வேணால் உங்களுக்கு அந்த 10 lakhs பட்ஜெட்டில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் 600 to 800 தான். அதுனா அங்கே இன்னைக்கு ரேட் இருந்துச்சு. இந்த அப்ரூவ்டு நான் அப்ரூவ்டு சொன்னீங்களா, அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம்? சிஎம்டிஏ அப்ரூவ்டுனா உங்களுக்கு வந்து இப்போ நான் 2-3 அப்ரூவ்ஸ் வரும். பஞ்சாயத்து அப்ரூவ்டு வரும், சிஎம்டிஏ அப்ரூவ்டு வரும். சிஎம்டிஏ அப்ரூவ்டுனா உங்களுக்கு லோன் வந்து இமீடியட்டாக கிடைக்கும். சிட்டி லிமிட் அப்ரூவ்டு உங்களுக்கு புரியுது. ஸோ இமீடியட்டாக வந்து லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கட்டுறத விட வேணாம், உடனே கூப்பிட்டு கொடுப்பாங்க. சரி சரி. ஸோ பஞ்சாயத்து அப்ரூவ்னா கொஞ்சம் லேட்டாக பட்டா கிட்ட எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருந்து அப்பயும் நம்ம ஒரு அப்ரூவ்டு வாங்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டுட்டு அப்ரூவ்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேயே நம்ம வந்து வீடு கட்டலாம். இந்த அப்ரூவ்லேயே நம்ம கட்டலாம். அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். அதை நம்ம முடிச்சுட்டு அப்புறம் கட்டலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நிறைய லேண்டை வாங்கிட்டு பின்னாடி ஏதாச்சும் நாங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணிட்டு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே நம்ம போகிறது வந்து. ஏன்னா எனக்கு
பிரைமரியா சேஃப்டி முக்கியம். ஏன்னா நம்ம சேர்த்து வச்சுனா பேமெண்ட்ன்றது இன்வெஸ்ட் பண்றோம். எங்களுடைய 2% ஆஃப் கமிஷன் தான் மேம். நாங்க அதுக்கு மேலலாம் நம்ம வந்து கமிஷன்ன்றது கூட அபார்ட் ஃப்ரம் வச்சுக்கோங்க. சேஃப் அண்ட் செக்யூர் முக்கியம். அது வந்து 100% வாங்குறோம். இருக்கு. பின்னாடி 100% ஜென்யூனா இருக்கணும். அதுதான் பார்க்கறேன். ஜென்யூனா நாங்க இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க கம்பெனி இருக்கு, எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு. நாங்க இருக்கோம். எனி டைம் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் இருக்கோம். ஓகே. நல்லா இருக்கும் வாங்க. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. லேண்ட கூட்டிட்டு போய் காட்டுறேன். கான்டாக்ட் டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா. நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க எப்போ அவைலபிளா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சண்டேஸ்ல வாங்க. சண்டேஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். பிகாஸ் நம்ம டைரக்டா போய் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தாதான் உங்களுக்கு